பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக ஜோதிஷ கனகாம்பிகா திருவிழா, அதாவது இலவச ஜோதிட மாநாடு விருதுநகரில் 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த ஒரு மாநாட்டின் சிறப்பு தன்மையை பத்தி, அதேமாதிரி இந்த மாநாட்டில் நடந்த ஒரு நிகழ்வுகளை சுவாமிகள், அதாவது அந்த மாநாட்டோட ஒரு சிறப்புத்தன்மை என்னன்னா, ஜாமவான் சுவாமிகள் தான் சிறப்புத்தன்மை. அவரோட ஒரு தனித்துவமான ஒரு மாநாடு என்றே சொல்லலாம். ஏன்னா, ஒரு ஜோதிடத்தை எந்த அளவுக்கு ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை நம் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அன்றைக்கு எனக்கு கிடைத்தது. முதல் முறையாக அவரை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வும், அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வும் என்னை ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. ஏன்னா நெறைய ஜோதிட மாநாட்டுகள் நான் போயிருக்கிறேன், கலந்திருக்கிறேன். இது ஒரு ஒரு வித்தியாசமாக எனக்கு தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த மாநாட்டின் சிறப்பு தன்மை பத்தி இங்க உங்களிடத்தில் சில கருத்துக்களையும், அதே மாரி இதோட மாநாட்டின் சிறப்பு தன்மையோட வீடியோக்கள், அதாவது அதுல ஜாமவான் சுவாமிகள் வந்து ஆ பிரசனத்த பத்தி சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனத்த பத்தி மிக எளிமையாக அனைவர் முன்னாடியும் ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வெல்லாம் அவர் வந்து எளிமையாக சொன்னார். ரொம்ப சூட்சுமமான விஷயங்களையும் பல ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பக்கம் உட்கார்ந்திருப்பாங்க சபையில. அங்க வந்து நேரடியா பிரசனம் போட்டு அவரோட நிலைப்பாடை அனைவருக்கும் மிக எளிதாக சொன்னார் என்று அதெல்லாம் ஆச்சரியத்துக்குள்ள ஒரு விஷயமாக இருந்தது. அந்த வீடியோலாம் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களுக்கு 2 வீடியோ, அதாவது வெற்றிலை பிரசன வீடியோவும், சோழி பிரசன வீடியோவும், அது உண்மையான கருத்துக்களை அவர் சொன்ன விதம் எனக்கு மெய்சிலிர்த்தது. அந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் நண்பர்களே, கேளுங்க. பொறுமையா கேட்டீங்கன்னா, அது நல்லா விஷயங்கள் நெறையா இருக்குது. அனைவருக்கும் அது ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு. ஏன்னா, இன்றைய காலகட்டம் ஏகப்பட்ட வகுப்புலாம் நடக்குது இதுக்கெல்லாம். இவர் வந்து ஒரு எளிமையா குடுத்தாரு என்று சொல்லலாம். அப்ப இந்த ஜோதிட மாநாட்ட பத்தி பேசணும்னா, அதோட சிறப்புத்தன்மை என்னன்னு பார்க்கும்போதுங்க, இந்த மாநாட்டை அவர் வந்து அதாவது ஜோதிஷ கனகாம்பிகா திருவிழா இலவச ஜோதிட மாநாடுன்னு சொல்லி, அதுல அழைத்த கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பக்கம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அனைவருக்குமே சர்டிபிகேட், ஷீல்டு இதெல்லாம் அவரோட சொந்த செலவில, அதே மாரி அவருக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைத்த நபர்களுக்கெல்லாம், அ தங்க காசும், தங்க செயினும், ரொக்கமாக பணமும் வாரி வழங்கி உள்ளார் என்று அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உள்ளாக்கினார். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த யாருக்கெல்லாம் குடுத்தார் என்று பார்க்கும்போது, ஜோதிடத்தை தன் அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கு அவங்களை கௌரவிக்கும் விதமாக அவர் செய்த ஒரு நிலைப்பாடு. அவரோட அந்த நிலைப்பாட்டை பார்க்கும்போது, ஜோதிடத்தை நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்பதை அனைவருக்கும் அவர் உணர்த்தி உள்ளார் என்று தான் அவரோட சிறப்பு, அதாவது சிறப்பு விருந்தினர்களை மிக சிறப்பாக கவனித்த ஒரு மாநாடு என்றே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மாலை போடுறது, பொன்னாடை போடுறது, அதுக்கு விருது குடுக்குறதும் கூட ஒரு 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 கலையாணிங்கிறது ஒரு தங்கத்தில் மோதிரம் போடுவது, கைக்கு செயின் போடுவது, தங்க காயின் குடுப்பது, அதுக்கு மேல வந்து ரொக்கமா பணம் குடுப்பதெல்லாம் இதுவரைக்கும் நானே அதிகம் பார்த்தது இல்லைங்க. இதை முதல் முறையா பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி குடுத்து வாங்குன நபர்கள் என்று பார்க்கும்போது, மிக உயரிய நபர்கள் தான். ஏன்னா ஜோதிடத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் தான் என்று சொல்லலாம். யாருன்னு பார்க்கும்போது, அ கோட்டையூர் வந்து சிவசுப்பிரமணியம் ஐயா. மிக அற்புதமான ஒரு மனிதர். அவர் வந்து ஜோதிடத்துக்காக தன் வாழ்க்கையில அர்ப்பணித்து நெறைய பேத்த உருவாக்கியிருக்காரு. நெறைய கத்துக் குடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தது பஞ்சாங்க கணிதர் அருள்வேலு ஐயா. அவருக்கு ஒரு சிறப்பு ஒரு விருந்தினராக இருந்து கலந்து கொண்டு, அவரும் தன்னோட லக்கின சக்கரம் என்று ஒரு லக்கின சக்கரத்தை இலவசமாக வந்த அனைவருக்குமே இலவசமாக குடுத்தார். அந்த சக்கரமும் மிக எளிமையாக இருக்குது. லக்கினத்த கணிக்கிறதுக்கு நம்ப போய் ரொம்ப மெனக்கெட தேவையில்ல. அந்த இத பார்த்தாவே சார்ட்ட பார்த்தாவே அழகா ஈஸியா கத்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு தன்மைய நம்ம டேபிள்லயே வச்சுக்கலாம். பயன்படுத்தலாங்கிற ஒரு தன்மைய அவரு அங்க குடுத்தார் அனைவருக்குமே. அதே மாரி அ வந்த நபர்களுக்கெல்லாம் தங்குமிடம், உணவுகள், அனைத்துமே உபசரிப்புகள் மிக ஒரு சிறப்பாக கவனித்த ஒரு மாநாடு தான் என்று சொல்ல வேண்டும். அதே மாரி சுவாமிகளோட ஒரு பீச் அங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் பார்க்கும்போதுங்க, இந்த ஜோதிடத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம்னா என்ன? அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இதை மக்களுக்கு கொண்டு கொண்டு சேர்த்த வேண்டும். இது கொண்டு சேர்த்தவர்களுக்கு நம் சிறப்பாக கௌரவிக்க வேண்டும். அவங்கள எல்லாம் வந்து நம்ம ஏனாதானம்னு விடக்கூடாது.
அவங்கள கௌரவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவர் ஆணித்தனமாக சொன்னார். அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா, ஒவ்வொரு அதாவது ஜோதிடர்கள் தொழிலாக செய்யக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தருமே தங்களோட குழந்தைகளுக்கு ஒரு ஒரு கல்வியில சேர்த்தம்போதோ, வேற எங்கேயோ சேர்த்தம்போது, நாங்க ஒரு அப்பா ஒரு என்ன தொழில் செய்றாருன்னு கேட்டா, இது ஒரு ஜோதிடர்ன்னு வந்து வேலைன்னு சொல்லி நீங்க பதிவு பண்ணுங்க. இப்படி பதிவு பண்ணீங்கன்னா, உங்களுக்குன்னு ஜோதிடத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து. இத யாரும் பதிவு பண்ணுவதில்ல. இத நீங்க தொழிலா நீங்க அங்கீகரிச்சா தான் கவர்மெண்ட் உங்களுக்கு அங்கீகரிக்கும். உங்களுக்குன்னு ஒரு சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா ஜோதிடர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு உயர்நிலை வேண்டும். அவங்களுக்கு ஒரு சலுகைகள் கவர்மெண்ட் மூலியமாக வேணும். இதற்கு அவர் வந்து இதுக்கு சொன்ன கருத்துக்களை எல்லாம் அவரோட நிலைப்பாட்டை உணர்த்தினார். அது உண்மையான ஒரு நிலைப்பாடு தான். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜோதிடத்தோட ஒரு உண்மையான ஒரு கௌரவ நிலையை ஏற்படுத்தி குடுத்துட்டு தான், என்னோட ஆத்மா பிரியும் இந்த பிரபஞ்சத்த விட்டு அப்படிங்கிற ஒரு உண்மையான கருத்துக்களை வெளியிட்டபோது, எங்களுக்கெல்லாம் ஒரு வியப்பாக இருந்தது அத கேட்கும்போது. அதெல்லாம் உண்மையிலுமே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதே மாரி சாமிகள் அவர் வந்து ஜாமவான் சாமிகளோட ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு கருத்துகளும் மிக எளிமையாக அதாவது ஒருத்தர் ஜோதிடத்த பத்தி பேசுறார்ன்னா, அதுக்கு உண்டான ஒரு பீச்ச அவர் குடுக்கும்போது, ஒரு ஈஸியா குடுக்குறார். அவரு அருள்வேலு ஐயா வந்து அவர் ஒரு கருத்து குடுத்தாருன்னா, அதுக்கு உண்டான ஒரு கருத்த இவரு குடுக்குறாரு. அதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவர் ஐயாவோட கருத்துக்கள் மிக எளிமையாக இருந்தது. அதே மாரி ஐயாவோட ஒரு சிறப்பான ஒரு தன்மையெல்லாம் பார்க்கும்போது, அ அவரோட பேச்சுக்கெல்லாம் கேட்க கேட்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கலாமோ! அப்படிங்கிற ஒரு தன்மைய அங்க ஏற்படுத்தியது. அப்ப இந்த மாநாடு, ஜோதிட மாநாடு என்பது, அ மக்களை கவரக்கூடிய ஒரு மாநாடா இல்லாம, ஜோதிடர்களை கவரக்கூடிய ஒரு மாநாடாகவும், அதேமாரி ஜோதிடத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, அவங்களுக்கெல்லாம் உரிய கௌரவங்கள் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையை, அது எந்த மாரி அளிக்கணுங்கிற ஒரு தன்மையும் அந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு தன்மையாக அவரோட விளக்கங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது எப்படின்னு பார்க்கும்போதுங்க, அதாவது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு WhatsApp தளம், Facebook அவங்கவங்க தனிப்பட்ட முறையில மாணவர்கள உருவாக்கிட்டு இருக்காங்க. அது நெறைய பக்கம் நடக்குது. இவங்களுக்கெல்லாம் நான் வந்து உதவி செய்றேன் அப்படிங்கன்னா, எந்த மாரி உதவின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாணவர்கள் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் குடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் குடுக்கறது, அவங்களுக்கு ஒரு உணவுக்கு நாங்க ஏதாச்சும் செய்ய முடிஞ்சதுன்னா, அதையும் நாங்க செஞ்சு குடுக்குறோம். அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நாங்க ஏற்படுத்தி, அவங்களுக்குன்னு வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஒரு ஒரு அங்கீகாரத்தை குடுக்குறோம். அதுக்கெல்லாம் நாங்க வந்து உறுதுணையா இருப்போம். அதாவது நாங்கன்னு சொல்றத விட, சாமவான் சாமிகள் உங்களுக்காக அ க உறுதுணையாக இருப்பார் என்ற ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்தை முன்வைத்தார். அது எல்லாத்துக்குமே ஏன்னா, யாரோ ஒருத்தருக்கு மாணவர்கள் பாடம் எடுத்து, படிச்சு அவரு சொல்லிக் குடுத்து, இவருக்கு எது சர்டிபிகேட் குடுக்குறாருன்னா, அந்த படித்தவர்கள் ஜோதிடம் படித்தவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு நல்லா இருக்கும் என்ற ஒரு கருத்தை அதனால தான் எனக்கு அந்த மாநாட்டுக்கு வந்து கலந்து கொண்ட அனைத்துமே ஏன்னா, அந்த மாநாட்டுக்கு வந்து தமிழ்நாடுலருந்து அனைத்து நபர்களும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் மொத நாளே வந்து தங்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்து இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, காலையில அந்த மாநாடு தொடங்கியதிலிருந்து மாலை வரைக்கும் ஒருத்தர் கூட வெளிய போ முடியல. அந்த அளவுக்கு அவரோட அந்த மாநாட்டை ஒரு ஒழுங்குபடுத்தி, ஒரு நிலையாக கொண்டு சேர்த்து, அத நடத்திய விதம் மிக நேர்த்தியாக அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாநாடு நடத்தும்போது பார்த்தா பாதி பேர் போய்க்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவரோட மாநாட்டில பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்தவங்க சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்தே தான் இருந்தாங்க. சாப்பாடு டைம் மட்டும் தான் எந்திரிச்சு போனாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை, ஐயாவோட பேச்ச கேட்கும்போது, அவரோட உடல்நிலையும் கொஞ்சம் அவருக்கு சரியில்லாத டைம்லாம் இருந்தா கூட, அவரோட பேச்சு வந்து ரொம்ப ஒரு கம்பீர குரலாட்டம் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு சலிக்காத ஒரு பேச்சாளர் மாரி, மிக நல்ல ஒரு தன்மையோட பேசுறாரு. அதாவது மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு தன்மை, மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையாக, மனிதர்களோட ஜோதிடர்களை ஜோதிடம் கற்றுக்கொள்வோர்களை ரொம்ப ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நபராக, நான் பார்த்த ஒரு முதல் நபராக அவர் இருக்காரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னதான் கல்வி சொல்லிக் குடுத்தாலும் யாரும் இலவசமாக கத்துக் குடுத்து, இலவசமாக அவங்களுக்கு பரிசு குடுத்து, இலவசமாக ஒரு தங்க பரிசு, வைர மோதிரம் இதெல்லாம் அவரு குடுத்துருக்கீங்கன்னு சொல்றாரு. நான் தான் அந்த மாநாட்டுல அவரு போம்போது வாங்குனவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி குடுத்துருக்காங்க. அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனவங்கலாம், ஆமாங்க நான் அதத்தான் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி ஒரு உண்மை நிகழ்வு எல்லாம் அந்த மாநாட்டில் ஒரு தெரிந்து கொள்ளும் வண்ணமாக இருந்தது. அதே மாரி அறிந்து கொள்ளும் வண்ணமாக இருந்தது. அதே மாரி இந்த மாநாட்டில் அவரு சிறப்பு விருந்தினராக
அறிவித்த நபர்கள் அனைவரையும் பார்க்கும்போது, கோட்டையூர் சிவசுப்பிரமணிய ஐயா தான் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாநாட்டை மிக சிறப்பாக அவர் கூட இருந்து வழிநடத்தினார். அதே மாரி நாங்கலாம் எங்களே ஒரு அழைத்துட்டு போனது வந்து திண்டுக்கல் ஹரிஹர ஐயா வந்து, நான் எங்க டீம் வந்து ஒரு நெறைய பேர் நாங்க போயிருந்தோம். அவர் மூலியமாக நாங்க போய் கலந்து கொண்ட ஒரு பாக்கியமும், அதாவது விருதுநகர் என்று சொல்லும்போது, அந்த நகரில் ஒரு விருது வாங்குவதே ஒரு சிறப்பாக நான் கருதினேன். அதனால இங்கிருந்து நாங்க அங்க போகக்கூடிய எங்களுக்கு ஒரு பாக்கியமும், அதே மாரி இந்த சாமிகளை பார்க்க வேண்டிய ஒரு தரிசனமும் எங்களுக்கு கிடைச்சது. அதே மாரி ஒரு ஜோதிடத்தை ஒரு உண்மையான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியமும், அவரு கையால நம்ம வந்து இந்த ஒரு சர்டிபிகேட், ஒரு விருதை வாங்கும்போது, அது இந்த ஜோதிடத்துக்கு நமக்கு நமக்கு இந்த சேவை செய்ததுக்கு மூலியமா கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இந்த பிரபஞ்சமே நமக்கு ஏற்படுத்தியது போல் நான் உணர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வும். அதனால இதை நாம் எங்க சொல்வது? யாரிடம் சொல்வது? என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது, அந்த மாநாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை எல்லாம் நான் என்னோட மொபைல்லயே, சொந்த மொபைல்லயே நான் ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோவெல்லாம் எடுத்தேன். இந்த மாநாட்டு ஒரு சிறப்புத்தன்மை எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதெல்லாம் இந்த பராசரன் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களிடத்திலும் இத ஷேர் பண்ணும்போது, அதேமாரி சாமிகளோட உண்மை நிகழ்வையெல்லாம் இந்த சேனல் மூலமாக உங்களிடத்தில் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, நெறைய நம்ப ஒரு ஜோதிட நிகழ்வையெல்லாம் பார்க்குறோம். ஒரு உண்மையான நிகழ்வை நம்ம எடுத்து சொல்லும்போது, அது மத்தவருக்கு அது போய் சேரணும். மத்தவங்களும் அது பயனளிக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். ஏன்னா, இந்த மாநாட்டுக்கு கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா, அதேமாரி அருள்வேலு ஐயா, துரைசாமி ஐயா, அ முருகு பாலையா, பாலமுருகன் ஐயா, அ கவிதா மேடம், அ இவங்கலாம் வந்து அதுல கலந்து கொண்டு, ஆர்.கே. ஜெயின், கனகராஜ், அ அதேமாரி நாராயணன், அங்குசாமி, கண்ணன், மதன் மோகன் இவங்கலாம் நெறைய பேர் வந்து கலந்து கொண்டாங்க. அதேமாரி அவங்களோட வாரிசு என்று சொல்லக்கூடியவங்களும் இதில கலந்து கொண்டு, அவங்களும் சிறப்பாக ஒரு நிகழ்வையெல்லாம் இதில ஏற்படுத்தி, அனைவரோட ஒரு ஒற்றுமைய அங்க பார்க்கும்போது, ஒரு ஜோதிடத்தில் அதுக்கு பயணிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது என்கிறபோது, அந்த ஜோதிடம் என்பது மக்களை வாழ வைக்குது, மக்களுக்கு வழிகாட்டுது. அதில் பயணிக்கும்போது நம் நல்வழியில் பயணிக்கிறோம். அதாவது நம்ம ஒரு கெட்ட வழிக்கெல்லாம் போகாம ஒரு நல்வழியில் நம்ம பயணங்கள் இருக்கும் என்பதற்காக, இந்த ஜோதிடத்தை நம்ம கையில எடுக்கும்போது, அது வழியில் நடக்கும்போது, மனிதர்கள் எப்பவுமே ஒரு தர்ம வழியில் நடப்பார்கள். இந்த கிரகங்களுக்கு ஒரு கட்டுப்பட்டு நடப்பார்கள். இறைவன் மேல் ஒரு நம்பிக்கை வைப்பார்கள். அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த ஜோதிஷம் என்று சொல்லக்கூடிய கனகாம்பிகா ஜோதிட மாநாடு, இலவச மாநாடு, திருவிழா என்று இந்த அழைப்பதெல்லாம் பார்த்து, அனைவருக்கும் இவங்க வந்து ஒரு அழைப்பலை வந்து ஒரு தபால் மூலியமாக அனுப்பிச்சு வச்சு, எனக்கெல்லாம் தபால்லயே 2 இது வந்துருச்சுங்க. அழைப்பிதழ். அதனால நம்ம அவசியம் இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கணும்னு சொல்லி, அவசியம் அதனால தவிர்க்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த மாநாட்டுக்கு போயிட்டு, இந்த மாநாட்டோட ஒரு சிறப்புத்தன்மை எனக்கு வந்து இதுலயே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும், அதே மாரி ஒரு டிசம்பர்ல வந்து அதுக்கடுத்து ஒரு மாநாடு நடத்துறாரு. அது ஒரு சிறப்புத்தன்மையாக அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாநாட்டிலேயே அறிவிச்சிருக்காரு. அதே மாரி ஜோதிடத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது அவர் ஆழ் மனதில் உள்ள ஒரு எண்ணங்களை அனைத்து ஜோதிடர்களிடத்திலும் அவர் சொல்லும்போது, அந்த ஜோதிடத்து மேல அவர் எந்த அளவுக்கு பற்று வச்சிருக்கார், எந்த அளவுக்கு அந்த ஜோதிடத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த இடத்தில் அனைவருக்குமே ஒரு நிகழ்த்தி காட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாரி ஜாமவான் சுவாமிகள் என்று சொல்லும்போது, நான் கூட சுவாமிகள்னா இருந்தாவே நெறைய அவங்க ருத்ராட்ச கொட்டை, இந்த மாரி காவி வேஷ்டிலாம் கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப சடையெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. பட்டை அதெல்லாம் போட்டிருப்பாங்க நெறையா அவங்க பார்க்கும்போது அப்படின்னு. இவர் உண்மையிலுமே ஒரு சாதாரண மனிதர் போல தான் காட்சியளித்தார். சும்மா இவரெல்லாம் ஒரு நார்மலான சட்டை, வேஷ்டி இதெல்லாம் போட்டு நம்ப ச ச ஒரு எளிமையான ஒரு மனிதராக ஆ இருந்தார். அவர பார்க்கும்போது நமக்கே ஒரு வியர்ப்பாக இருந்துச்சு. இவ்வளோ எளிமையா இருந்துகிட்டு, ஆனா அவரு குடுக்கக்கூடிய ஒரு பரிசு பொருள்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த பரிசு பொருள்கள் எல்லாமே அவரே சொல்றார். "நான் எல்லாமே என் மனசார இவங்களுக்கெல்லாம் குடுக்குறேன். இந்த மனசார குடுக்கும்போது எனக்கு மன மகிழ்ச்சிய குடுக்குது." அப்படின்னு ஜாமவான் சுவாமிகள் அனைவரிடத்திலும் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்கும்போது, இன்னும் எங்களுக்கு இவரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்பளும் இந்த ஜோதிடத்துக்கு ஏதாச்சும் ஒரு சேவை செய்யணும் ஏன்னா எனக்கு ஜோதிடத்தின் மேல ரொம்ப ஈ ஈர்ப்பு சக்தி அதிகங்க. இது வந்து என்னைய அது உள்ள இழுத்துட்டு போச்சு. அது வழியில நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அந்த பயணங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும், மன மகிழ்ச்சியும், மன சந்தோஷமும்
மன நிறைவும் குடுக்குது. இதுல பயணிக்க, பயணிக்க இன்னும் இதலோட விஷயங்கள் நமக்கு வந்து நெறைய கிடைக்குது. அது கிடைக்க, கிடைக்க நான் வந்து எனக்கு எந்த விஷயம் கிடைச்சாலும் சரி, அந்த விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லிருவேன். அது மாரி இந்த விருதுநகர் மாநாட்டை ஜாம்பவான் சுவாமிகள் பல லட்ச செலவில் பல லட்சங்கிறது கூட அது வந்து உண்மையாலுமே கணக்கில்ல. இவ்வளதான்னு ஒரு கணக்கில்லாம பரிசு பொருள்களும், தங்க நாணயங்களும், அது தங்க செயினும், இந்த மாரி மோதிரமும் அனைவருக்கும் அவர் வழங்கி, பல லட்சத்துக்கு மேல செலவு இருக்கும். மண்டபம் ஏசி ஹால், ஏசி மண்டபம். மண்டபம் ஒரு ரிச்சான மண்டபம். டைனிங் எல்லாத்துக்கும் சாப்பாடு, உணவு வகைகளும் எந்த குறையும் இல்ல. மாநாட்டிலும் எந்த குறையும் இல்ல. அனைவரும் அமைதியாக மாநாட்டை வந்தவர்கள் அனைவருமே எந்த ஒரு சத்தமே இல்லாம அமைதியாக உட்கார்ந்து அவரோட பேச்சை கவனிக்கும்போது, அ ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எதார்த்தமாகவும், எனக்கு ஒரு புதுமையாகவும் இருந்த ஒரு தோரணைய அங்க பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு மாநாட்டிலும் பார்க்கும்போது ஒரு சில சில ஒரு இதெல்லாம் இருக்கும். இங்கேல்லாம் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம, இவரு தான் பெரிய ஆளு, அவரு தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாம, அனைவரும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு தன்மை. இன்றைக்கு நான் மேடையில இருக்கும்போது, அது மாரி நீங்களும் மேடைக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் வெகு நாளில் வெகு தொலைவில் இல்லை. அருகிலே இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு. நம்ப அனைவரும் சமம் தான். இதில் உயர்ந்தவர், தாழ்ந்தவர் யாரும் கிடையாது. ஜோதிடர்னாவே அனைவரும் சமமானவர்கள் என்ற ஒரு கருத்தை ஆணித்தனமாக ஜாமவான் சுவாமிகள் அவர்கள் சொன்னாரு. அதேமாரி ஜோதிடத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி குடுத்தே தீருவேன் என்ற ஒரு சபதத்தையும் இந்த மாநாட்டின் மூலமாக எடுத்திருக்கார். நிச்சயமாக அவரோட சபதம் நிறைவேறும் என்பதை ஆ நான் சொல்லிக் கொள்ளுக ஆசைப்படுகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்க பாருங்க, கேளுங்க. அவரோட சிறப்புத் தன்மையை எனக்கு சொல்வதனால் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இருந்தாலும் உண்மை நிகழ்வுகளை எடுத்து சொல்வதில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு மன நிறைவும், மன சந்தோஷத்தை குடுக்கும் நண்பர்களே. அனைவரும் பாருங்க. இந்த சேனலை பார்த்து தங்களோட கருத்துக்களையும், தங்களோட லைக்கையும், அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பண்ணிருங்க. இந்த மாரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்லிருந்து சந்திரன்.